இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படும் ஆத்துமாக்களின் விவரங்கள். 4 தினங்களுக்கு முன்பு பிரான்ஸ் தேசத்திலே தமது 90வது வயதில் இறைவனடி சேர்ந்த நம்முடைய அருட்தந்தை பீட்டர் பெத்தடோ அவருடைய ஆத்மத்துக்காக பத்துபரண்டாமிலிருந்து டேவிட் அனிதா மற்றும் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு விபத்துக்குள்ளாகி இறைவனடி சேர்ந்த நிகிர்ந்தன் தன் பெற்றோர் ரவிச்சந்திரன் இவருடைய ஆத்மத்துக்காக சிரம்பானில் வசிக்கும் தங்கம் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். 7 தினங்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த தினகரன் தன் பெற்றோர் மணியம் இவருடைய ஆத்மத்துக்காக மார்கரெட் பிரான்சிஸ் ஒப்பு கொடுக்கின்றார். ஓராண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த அந்தோனியம்மா செபஸ்டியன் என்ற அம்மையார் இவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய மகள் மார்கரெட் ஆந்தனி, மருமகன் இன்னாசிமுத்து சவேரியார், பேரப்பிள்ளைகள் ஜஸ்டின் மற்றும் குடும்பத்தார், ஸ்டீவன் மற்றும் குடும்பத்தார், எட்வின் மற்றும் குடும்பத்தார், ரூபன் மற்றும் குடும்பத்தார், இசபெல்லா மற்றும் குடும்பத்தார் கமின்சே நெகிரி சிம்பலானிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். அதே அம்மையாருக்கு திருமதி அந்தோனியம்மாள் செபஸ்டியனுடைய ஆத்மத்துக்காக அவருடைய இன்னொரு மகள் ராதாவுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இதை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஏலன் டொமினிக் குடும்பத்தார், ஜான் மற்றும் சித்ரா குடும்பத்தார், தெரேசா சு குடும்பத்தார், ரெஜினா பிரான்சிஸ் குடும்பத்தார், ரீகன் மோனிகா குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். 13 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த திரு ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்பவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய மனைவியும் மகள் லூசி மேரியும் இவர் குலுவாங்கிலிருந்து தன் தந்தையின் ஆத்மத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த திருமதி அந்தோனியம்மாள் ரவ்வேல் இவருக்காக இவருடைய கணவர் பிலிப் மதலமுத்து, மகன் மற்றும் மருமகள், மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். 35 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த அந்தோனி என்பவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய மனைவி திருமதி ஞான சௌந்தரி, மகள்கள் மார்கரெட், ரோஸ்மேரி, ஷொரீன், கிறிஸ்டினா மற்றும் குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த ஹென்றி டெவசி இவருடைய ஆத்மத்துக்காக இவருடைய மனைவி மோனாலிசா ஜொகூர் பாரிவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். சூசை மாணிக்கம் மற்றும் தெரேசா இவருடைய ஆத்மத்துக்காக மகன் மற்றும் மருமகள் ராஜேந்திரன் பிலோமினா ஜொகூர் பாரிவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். 22 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த தமது பாட்டி அந்தோனியம்மாளுடைய ஆத்மத்துக்காக பிலோமினா மகள் பேரப்பிள்ளை பிலோமினாவும் அவருடைய கணவர் ராஜேந்திரனும் ஜொகூர் பார்விலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரான்சிஸ் ஆந்தனி 12 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். இவருடைய ஆத்மம் நித்திய இளைப்பாற்றடைய அவருடைய சகோதரி மார்கரெட், அவருடைய மச்சான் இன்னாசிமுத்து மற்றும் குடும்பத்தார் கெமின்சே நெகிரி சிம்பலானிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். டெங் போன் சுவான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். இவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய மனைவி தேவகி ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகள் ஷொரீன் தெங், ஐவி தெங் இவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். புனித
மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென். ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலி வாசகங்கள்: கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்றும், மனித வாழ்வுக்கு தடையாக விளங்கும் பண்பு என்னவென்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மட்டில் நாம் கொண்டிருக்க வேண்டிய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். எனவே நம் செவி வழி இறைவார்த்தையை கேட்டு சான்று பகரும் மக்களாய் திகழ்ந்திட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கே நன்றியின் திருப்பலியை செலுத்திட நாம் வந்திருக்கின்றோம். என் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவருக்கு நன்றி கூறுதல் தான். நமக்காக இறைவன் மனிதனானார், அவர் நம்மோடு இருக்கின்றார். சிறு மந்தையே அஞ்சாதே என்று இயேசு ஆண்டவர் பிரசங்கித்தார். ஆகவே இன்றைய திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுக்கும் கருத்துக்களை பார்ப்போம். விசேஷ கருத்துக்களுக்காகவும் நன்றி கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுப்பவர்கள் நிக்சன் மற்றும் ஸ்டெல்லா. இந்த தம்பதியர் புக்கிட் காஜாங் மலாக்காவிலிருந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். திருமதி லூயிஸ் மற்றும் குடும்பத்தார் மெர்லிமாவிலிருந்தும் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். திருமதி கிளெமெண்ட் பால் மற்றும் மெக்டலின்
மெர்லிமாவிலிருந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். டேவிட் அனிதா குடும்பம் பத்து பிரண்டாம் மலாக்காவிலிருந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். லூசி ஆரோக்கியம் குழுவாங்கிலிருந்து நன்றி திருப்பலியாக கன்னி மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் பெற்றிட மரியாவுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். நன்றி திருப்பலி. மேலும் இவர் லூசி குழுவாங்கிலிருந்து கோவிட்-19 என்னும் இந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமடைய வேண்டுமாயும் ஒப்பு கொடுக்கின்றார். ஜக்கலின் என்பவருக்காக இவர் கோவிட் தொற்றிலிருந்து பூர்ணமாக விடுதலை அடைய ஜஸ்டின் மற்றும் அனிதா இவர்கள் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். தம் மகன் தேவசகாயம் தாம் செய்யும் தொழிலில் பிஸ்னஸில் வெற்றி அடைய அவருடைய தாய் தெரேசா மாசாய் ஜோகூரிலிருந்து ஒப்பு கொடுக்கின்றார். லூக்காஸ் ஆந்தனி கம்போங் பயபுலோ மெர்லிமாவிலிருந்து தமது தாயார், மனைவி ஜெயமேரி, மகன்கள் சார்ல்ஸ், ரிச்சர்ட், ஜான்சன் இவர்களை ஒப்பு கொடுத்து விசேஷ கருத்துக்காக ஜெபிக்கின்றார். திருமதி சோலமன் மற்றும் ஏஞ்சலின் மேரி இவர்களுக்காக இவர்கள் தங்களுடைய 17வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக இவருடைய பிள்ளைகள் சகாயராஜ், ஸ்டீவன் ராஜ், ஸ்டெஃபனி, சகாய மேரி ஆகியோர் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறையினருக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை
திருத்தூதர் யாக்கோப் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்து ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார் என வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்காரு என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையின் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டு அவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலம் 23ஆம்
ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்து ஆண்டவரின் இம்மையில் வாழ்ந்தபோது, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் அவருடைய மறைவான வாழ்வு, 3 ஆண்டுகள் அவருடைய வெளிப்படையான வாழ்வு. அவர் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று திருமுழுக்கு யோவானிடம் நற்செய்தி அறிவிக்க அவர் புறப்பட்டார். அவருடைய நற்செய்தியில் அதிகமாக அவர் பயன்படுத்தியது உவமைகள், விண்ணரசை பற்றிய நற்செய்திகள், கடவுளுடைய அரசு, கடவுளுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இதை அவர் பல்வேறு உவமைகள் வாயிலாக போதித்தார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தூரநோக்கு பார்வை, அதாவது தூரநோக்கு பார்வை லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 49 அழகாக சித்தரித்திருக்கிறார். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். தீமூட்ட வந்தேன் என்றார். இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே ஒரு எழுச்சி இருந்தது, அங்கே ஒரு மறுமலர்ச்சி இருந்தது, அங்கே ஒரு மனமாற்றம் இருந்தது. இதை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு அடிக்கடி சொன்ன வார்த்தை ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள், பின்தொடருங்கள், ஃபாலோ மீ. இந்த ஃபாலோ மீ என்ற வார்த்தை 4 நற்செய்திகளிலும் 20 முறை சொல்லப்பட்டிருக்கிறதாக ஜான் ஃபுல்லன்பர்க் என்ற ஒரு குருவானவர், அவர் ஒரு காலத்தில் பிலிப்பீன்ஸில் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பேராசிரியராக இருந்தவர். அவர் புத்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் த்ரோ ஃபயர், தீமூட்டவே வந்தேன் என்ற ஒரு புத்தகம் கூட அவர் எழுதியிருக்கிறார். அருமையான புத்தகம். ஆகவே அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், 20 முறை அவர் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார், ஃபாலோ மீ. அது முக்கியமான வார்த்தை. இயேசுவை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். இயேசுவை பற்றி வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் பத்தாது, இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். ஆனால் அவருடைய போதனையை அந்த காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் மக்கள் உணரவில்லை, உணர்ந்து மனம் மாறவில்லை. அவருடைய போதனை செவிடன் காதில் விழுந்த சங்கு போல் ஆயிற்று. ஆகவேதான் அவர் இறைவாக்கினர் எசாயாவை மேற்கோள் காட்டி அம்மக்களை பற்றி பின்வருமாறு கூறினார். மத்தேயு 13:15 இவ்வாறு சொல்லுகிறார், இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டனர் என்று சொல்லுகிறார். இந்த மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டனர் என்று. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளிலே, பாவங்களிலெல்லாம் கொடிய பாவம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டாலும் இதயத்தை கடினப்படுத்தி கொள்வதாகும். இறைவார்த்தை நம்மை நோக்கி வரும்பொழுது அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இதயத்தை மூடிக்கொள்வது, காதையும் கண்ணையும் வாயும் அனைத்தையும் பொத்தி கொள்வது, அது கொடுமையான கொடுமை. எனவேதான் நீங்கள் இன்று கடவுளுடைய குரலை கேட்டால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். திருப்பாடல் 95:8. இன்று நீங்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்டால், இதோ இந்த நேரத்தில் இந்த பிரசங்கத்தில் நீங்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்டால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். கடவுளுடைய வார்த்தையை காதால் கேட்கவும் அவருடைய புகழை நாவால் அறிக்கையிடவும் இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. இறை வார்த்தை காதால் கேட்க வேண்டும், நாவால் அதை அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி அந்த செயலை செய்யதான் நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகம், மெஸ்ஸியாவும் அவருடைய புகழை நாவால் அறிக்கையிடவும் இன்றைய நற்செய்தி. நம்ம இன்றைய முதல் வாசகம், மெஸ்ஸியாவின் காலத்தில், என் அன்பார்ந்தவர்களே, மெஸ்ஸியாவின் காலத்தில் பார்வையற்றோர் பார்ப்பர், காது கேளாதவர் கேட்பர் என அறிவிக்கிறது. எஸ்ஐயா 35:4-7. சோர்ந்திருக்கும் மக்களை பார்த்து சொல்லப்படுகின்ற ஒரு இறைவாக்கது.
இயேசு வருவதற்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவர்கள் பார்த்து, மெஸ்ஸியா வரும்போது பார்வையில் இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைக்கும், கேட்கும் திறன் இல்லாதவர்களுக்கு கேட்கும் திறன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எசாயாவை மேற்கோள் காட்டி தாமே வரவிருக்கும் மெஸ்ஸியா என்பதற்கு சான்று அளித்தார் கிறிஸ்து. அதாவது பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர். லூக்கா 7:22 பார்க்குறோம். அதாவது தீமூட்டவே வந்தேன். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருவிவிலியத்தை குறிப்பாக நற்செய்தியை ஆழமாக வாசித்தீர்கள் என்றால் அதிலிருந்து சேர்கின்ற சில செய்திகளை நீங்கள் காண்பீர்கள். யோவான், அதாவது திருமுழுக்கு யோவான் தம் சீடர் 2 வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தானா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவர் இயேசுவிடம் அவருடைய சீடர் 2 அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க, வரவிருப்பவர் நீதானா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க எங்களை திருமுழுக்கு யோவான் உம்மிடம் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே இயேசுநாதர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை குணமாக்கி கொண்டிருந்தார், நற்செயல் செய்து கொண்டிருந்தார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக என்ன சொன்னார் இயேசு? நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை போய் யோவானிடம் அறிவியுங்கள். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் நல்லது நடக்குதோ, எங்கெல்லாம் பாவிகள் மன்னிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கு உதவி அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ கிடைக்கிறதோ அந்த இடத்திலே இறைவன் செயல்படுகிறார் என்று அர்த்தமாகும். இதோ இந்த கோவிட் காலத்தில், COVID-19 பல இடங்களில் மக்கள் உணவுக்கு கூட கஷ்டப்படுகிறார்கள், பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை, அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்ய முன் வரும்போது அங்கே இறையாட்சி மலர்கின்றது. அங்கே இறைவன் இயேசு தம் காரியத்தை நம் வழியாக செய்கின்றார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார் இயேசு ஆண்டவர். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொன்னார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 31 37 வரை கிறிஸ்து காது கேளாதவரும் திக்கி பேசுவோருமான ஒருவரை குணப்படுத்துகிறார். இதில் நீங்கள் ஆழமாக உற்று நோக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது, அவருக்கு குணமளிக்கும் முன், இந்த காது கேளாத திக்கி பேசுகின்றவனை சுகப்படுத்துவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? ஒன்றாவது, அந்த மனுஷனை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து கொண்டு போனார். தம் விரல்களை அவன் காதுகளில் இடுகிறார், காதில் விரலை விட்டு குடைகிறார். உமிழ் நீரால் எச்சு துப்பி அந்த எச்சால் அவனுடைய நாக்கை தொடுகின்றார். வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார், பெருமூச்சு விடுகின்றார். ஆறாவதாக எப்பத்தா என்று சொல்கிறார். எப்பத்தான்றது அரமாய்க்கு மொழி, இயேசுவின் தாய்மொழி. இதை அந்த நற்செய்தியாளர் எடுத்து கையாண்டிருக்கிறார். இயேசுவின் தாய்மொழியில் பேசுகிறார். எப்பத்தான்னா திறக்கப்படு என்று. அலிபாபா 40 திருடர்கள் ஒரு வறுமை, அபூகசம் நம்ப ஒரு என்ன சொல்லு, திறந்தடு சீசேன்னு. என்ன கசமோ நமக்கு இப்போ கூட வாயில் வரமாட்டேது, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அண்டாகசம் அபூகசம் திறந்தடு சீசே அப்படின்வான். கடைசியில் அங்கே பார்த்தா அங்கே ஒரு கைதிகள் தான் அந்த ஒரு ரோலர் வச்சுக்கிட்டு அதை சுற்றி அதை திறந்து விடுவானுங்க. அது ஒன்றும் அங்கே ஒரு மேஜிக்கெலாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இங்கே திறந்துடுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த வல்லமை, ஆற்றல் இருக்கின்றது. கூறி அவன் கேட்கும்படியும் பேசும்படியும் செய்தார். ஆக நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிக்கும் பணியிலே வாய் ரொம்ப முக்கியமானது.
நற்செய்தி அறிவிக்கும் பணியிலே காது ரொம்ப முக்கியமானது. நற்செய்தி அறிவிக்கும் பணியிலே கண் ரெண்டும் முக்கியமானது. இதையெல்லாம் முக்கியமானது தான். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் நற்செய்தி சரியாக போய் கிடைக்காது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவரை மொய்சனை அழைக்கும் பொழுது மொய்சன் சொன்னது சாக்குப்போக்கு சொல்லுவார், எனக்கு பேச தெரியாது, நான் திக்கி பேசுவேன், நான் எப்படி பார்வோன் அரசனிடம் போய் இந்த மக்களுக்காக நான் பேச போகிறேன் அப்படி சொல்லி கடவுள் சொல்லுவார், பரவாயில்ல, உன்னால் பேச முடியவிட்டால் பரவாயில்ல, ஒன்று மற்ற திறமைகள் இருக்குது, நீ ஆரோனை கூட்டிக்கிட்டு போவோம், அவன் பேசுவான் அப்படின்னு ஆரோனை துணையாக அனுப்புகின்றார், மொய்சனுக்கு துணையாக. எரேமியாவோட அழைப்பை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எரேமியா இறைவாக்கினர், நான் சிறு பிள்ளை, என்னால் பேச முடியாதுன்னுவார். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன் வாயில் என் வார்த்தையை நான் ஊட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இங்கே பார்க்கின்றோம், இறைமகன் இயேசு அவர் இந்த மனுஷனுடைய காதை குடைந்து காதை கேட்க செய்கிறார். அவனுடைய திக்குவாயையும் குணமாக்குகின்றார். கிறிஸ்துவின் பல்வேறு செயல்கள் அருள் அடையாள தன்மை கொண்டவை. அருள் அடையாளம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த அருள் அடையாளங்கள், அதாவது அருட்சாதனங்கள் இருக்கின்றன. 7 அருட்சாதனங்கள்: திருமுழுக்கு, உறுதி பூசுதல், பாவ மன்னிப்பு அதாவது ஒப்புரவு, நற்கருணை, திருமணம், குருத்துவம், நோயிற்பூசல் என்று 7 அருட்சாதனங்கள், அரும் அடையாளங்கள். இந்த ஒவ்வொரு அருட்சடையாளத்திலும் சில சடங்குகளை நாம் செய்கின்றோம். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார், மேற்கோள் காட்டி. அவனை தனியாக அழைத்தார், அவன் காதில் கையை வைக்கிறார், அவனுடைய உமிழ்நீர் எடுத்து அவன் வாயில் வைக்கிறாரு. இதெல்லாம் நம்முடைய ஞானஸ்நான சடங்குகளே செய்வதை நாம் பார்த்துருக்கிறோம். இயேசு அவனை படிப்படியாக அந்த மனிதனிடத்திலே நம்பிக்கை வளர்த்து அதன் பிறகு அவனை குணப்படுத்துகிறார். ஆக ஒவ்வொரு அருட்சாதனமும் கொடுக்கப்படும் பொழுது மேஜிக் மாதிரி அப்படியே கொடுத்துட மாட்டான். ஒரு ஞானஸ்நானமாக இருக்கட்டும், அல்லது ஒரு உறுதி பூசுதலாக இருக்கட்டும், அல்லது திருமணமாக இருக்கட்டும், அந்த அருட்சாதனத்துக்குன்னு ஒரு முன் தயாரிப்பு இருக்கிறது. ஒரு குருத்துவமாக இருக்கட்டும், அதற்குன்னு ஒரு முன் தயாரிப்பு இருக்கிறது. அதுக்குன்னு நிறைய ஆண்டுகள் படிக்க வேண்டும். ஆக முன் தயாரிப்பு படிப்படியாக அந்த அறிவுக்குள், ஞானத்துக்குள் நாம் நுழைவோம். ஆக ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும் முதலில் அருள்வாக்கு மூலமாக நமது நம்பிக்கை வளர்த்து அதன் பிறகே அருள் அடையாள சடங்குகளை நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே தான் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு அருள் அடையாளம்தான். நற்கருணை, இந்த திருப்பலியிலே முதல் பகுதி இறைவார்த்தை, அடுத்த பகுதி நற்கருணை வழிபாடு. முதல் இறைவார்த்தை வழிபாடு. ஆகவே அந்த இறைவார்த்தை வழிபாடில் தான் இந்த பிரசங்கமும் அதில் உள்ளடக்கி இருக்கிறது, முதல் பகுதி. அடுத்த பகுதியில் நாம் காணிக்கையோடு நற்கருணை வழிபாட்டுக்குள்ளே நுழைய போகின்றோம். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை, படிப்படியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார், நமக்குள் வருகிறார், நம்முடைய செவிட்டான காதுகளை நன்றாக கேட்க வைக்கிறார், திக்கு வாயை நன்றாக பேச வைக்கிறார். எதற்காக? அவருடைய பணியை நாம் சிறப்பாக செய்ய. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார் என்று சொல்லி குருவானவர், நீ விரைவில் அவரது வார்த்தையை காதால் கேட்கவும் அந்த விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் செய்தருள்வாராக என்று சொல்லிதான் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. வாயில் ஒரு சிலுவை போடுறோம், காதில் ஒரு சிலுவை போடுவோம். குழந்தைகளுக்கு இன்னும் பேச்சுவார்த்தையே வரவில்லை அந்த பிள்ளைங்களுக்கு. நாம் கடவுளுடைய வார்த்தையை காதால் கேட்க வேண்டும் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை. ஏனெனில் கேட்பதால் தான் நம்பிக்கை உண்டாகுகிறது, கேட்டால் தான் விசுவாசம் வளரும். இதை பவுலடியார் ரோமருக்கு எழுதிய கடிதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ஆகவே தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். திருப்பலி முடிந்தது, சென்று வாருங்கள் என்று குருவானவர் இறுதியிலே திருப்பலியில் சொல்லும் பொழுது இதை போய் அறிக்கையிட சொல்லுகின்றார். நாம் கேட்டதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று திருத்தூதர் பணி 4:20 ராயப்புறம் அருளப்புறம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு சொல்கிறாரு, அவருடைய ஆர்வம், இயேசு பற்றி நீங்கள் பேசக்கூடாது, இதோட நிறுத்தி கொள்ளணும் என்று அவர்களை சாட்டையால் அடித்து அவரை நிறுத்த சொன்னார்கள். இல்லை, நான் கண்டதையும் கேட்டதையும் கண்டிப்பாக நாங்கள் போய் சொல்லுவோம். இயேசு ஆண்டவர் உயிர்த்தார், இயேசு கடவுள், அவர் எங்களோடு இருந்தார் என்ற செய்தியை அவர்கள் எங்கும் அறிவித்தார்கள். இன்று உலகம் முழுவதும் இயேசுவின் திருச்சபையானது, இயேசுவினுடைய அந்த வார்த்தையானது எங்கும் பரவி எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறோம். ஆக நண்பார்ந்த சகோதர சகோதரி, கடவுளின் குரலை கேட்பவர்கள் மற்றவர்களின், குறிப்பாக நலிவடைந்தவர்களின் குரலை கேட்பார்கள். கடவுள் குரலை நாம் கேட்கணும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் தேவையில் இருப்பவரின் குரல் நமக்கு அதில் தெளிவாக விழும். ஆகவே துன்புறுவோரின் அவைய குரலை கேட்டு ஆவண செய்யவில்லை என்றால் நாம் காது இருந்தும் கேளாத செவிடர்கள்.
இந்த காலகட்டத்தில் எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கின்றோம். அவற்றை கேட்டு நல்ல காரியம் செய்ய நாம் முன்வர வேண்டும். நமது காதுகள் எல்லாம் கூர்மையாக்கப்பட வேண்டும். அவ்வாறே நமது பார்வையும் நேரிய பார்வையாக இருக்க வேண்டும். அதைத்தான் பணக்காரர்களை ஒரு விதமாகவும் ஏழைகளை வேறு விதமாகவும் பார்த்து ஒருதலை சார்பாக நாம் நடக்காமல் இருக்கும்படி இந்த 2ஆம் வாசகத்தில் இயேசுவின் சீடர் யாக்கோபு ஒரு சவுக்கடி அடிக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு உபசரணை நாம் செய்கின்றோம். பணக்காரனும் ஏழையும் வரும் பொழுது நீங்கள் யாருக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறீர்கள், யாருக்கு அதிக மரியாதை கொடுக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் என்று. ஆக இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், இயேசுவின் புதுமைகளை கண்ட மக்கள், இயேசுவின் புதுமையை கண்ட மக்கள் என்ன சொன்னார்கள்? இறுதியாக இந்த வாசகத்தின் நற்செய்தியின் கடைசி வரி, இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார். மார்க்கு 7:37 அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், வியப்படைந்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அது உலகத்தின் படைப்பை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக படைத்த பிறகு அவர் படைத்தவையை எல்லாம் உற்று நோக்கி இறைவன் சொன்னாராம், மிகவும் நன்றாக இருந்தன என்று சொல்கிறார். பைபிள் படிச்சிங்களா? உங்களுக்கு தெரியும், தொடக்க நூல் 1:31. இந்த முதல் படைப்பு பாவத்தால் சீரழிந்த நிலையில் கடவுள் தம் மகன் கிறிஸ்து வழியாக மீண்டும் உலகை படைக்கிறார். 2வது படைப்பு ஏற்படுகிறது. முதல் படைப்பிலே ஒரு சீரழிவு ஏற்பட்டு விட்டது. சாத்தானுடைய பேச்சை நம்பி ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்து விடுவார்கள், இன்ப வனத்திலிருந்து துரத்தப்படுவார்கள். ஆகவே அந்த மீட்பை நாம் இழந்து விட்டோம். நம்மை மீட்பதற்காக இறைமகன் வருகின்றார். ஆகவே தான் புகழுரை, பாஸ்கா புகழுரையில் ஒரு வசனம் இப்படி வரும், ஓ ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் நிச்சயமாய் தேவைப்பட்டது. ஆம், ஆதாமின் பாவத்தை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் நிச்சயமாக தேவைப்பட்டது. இறைமகன் அவர் இந்த உலகத்தில் ஒரு புது படைப்பை உண்டாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்பொழுது புது படைப்பாக மாறுகிறோம் என்று பவுலடியார் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த புது படைப்பு முதல் படைப்பை விட சிறந்ததாக உள்ளது என்று ஆழமான இறையியல் உண்மையையும் இந்த புதுமை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இயேசுக்குள் ஒரு புது படைப்பாக நாம் மாறுவோம். இயேசு எங்கெல்லாம் மனிதர்கள் மனித சந்திப்புக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் ஏங்கினார்களோ அங்கெல்லாம் சென்று மனிதர்களை சந்தித்து அவர்களின் ஆசைகளை தீர்த்தார். இதற்கு நல்ல சான்று இன்றைய நற்செய்தி. ஓரிடத்தில் அமர்ந்திருந்து மக்களின் வருகைக்காக இயேசு காத்திருக்கவில்லை. இயேசு இன்றைய நற்செய்தியின் ஆரம்பத்தில் பார்க்கிறோம், தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே கலிலேயா கடலை அடைந்தார். தீரிலிருந்து சீதோன் போய், தீதோனது தெக்கப்போலி போய், தெக்கப்போலின் வழியாக கலிலேயா சேர்கிறார் என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. அவர் ஒவ்வொரு இடமாக அப்படியே போகின்றார். கலிலேயா கடற்கரை பகுதியிலே அவர் பலர் இயேசுவை சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவர் சந்தித்தது யாரை? இன்றைய நற்செய்தியில் செவிடரும் திக்குவாயருமான மனிதர் ஒருவரை சந்திக்கிறார். நிச்சயமாக அந்த மனிதர் எல்லாரும் கேட்பது போல தானும் கேட்க வேண்டும், எல்லாரும் சரளமாக பேசுவது போல தானும் பேச வேண்டும் என எண்ணி இருப்பார். சுகம் பெற ஏங்கி இருந்திருப்பார். உன்னை கண்டுபிடிக்கவே நான் இங்கு வந்தேன் என்று அவரை குணமாக்குகிறார் நம் ஆண்டவர். அவரை தேடி செல்கின்றார். இந்த புதுமை இயேசு மனிதர்களின் இயக்கங்களை எல்லாம் தீர்த்து வைத்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வந்த மீட்பர் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் புது படைப்பாக மாறியுள்ள நாம் கடவுளுடைய வார்த்தையை காதால் கேட்போம். அதன் எதிரொலியாக ஏழைகளின் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலையும் கேட்டு அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனின் படைப்பு அனைத்தையும் அக்கறையோடு பேணி காப்போம். இந்த உலகத்தை காப்போம். கடவுள் படைத்த இந்த அழகான உலகை நாம் காப்பாற்ற வேண்டும், பேணி காப்பாற்ற வேண்டும். ஏழை எளியவரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அதாவது we make our stand. உலகத்தை காப்போம். எப்படி? இந்த வாலியின் வரிகள் சொல்லுதே, இதுபோல டிஎம்எஸ் குரல் கொடுக்க, எம்ஜிஆர் நடிக்க, வாலியின் வரிகள் அழகாக ஒலித்தது. நான் ஆணையிட்டால் என்ற திரையில் இந்த எழுச்சிமிக்க இந்த மாதிரியான ஒரு பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புத்து உணர்ச்சி பிறக்க வேண்டும். தாய் மேலானை
தமிழ் மேலானை, தாய் மேலானை, தமிழ் மேலானை, குருடர்கள் கண்களை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். தாய் மேலானை, தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலானை, தமிழ் மேலானை, தாய் மேலானை, தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். இப்படி ஒரு நிலைப்பாட்டை, ஒரு ஸ்டாண்டை நாம் எடுத்தோம்னா உலகத்தில் தீமை குறைந்துவிடும், நன்மை அதிகமாகிவிடும். ஆகவே ஜெபியுங்கள், நம்புங்கள், நல்லது நடக்கும் என்று. ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு சொன்னதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது. இந்த உயிருள்ள வார்த்தையிலே நம்முடைய முழு எதிர்நோக்கையும் வைத்து மன்றாடுவோம். இறைவா, உம் இறைப்பணியில் தங்களையே இணைத்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் உம் விண்ணக கொடைகளை
எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து ஒளியின் மக்களாக வாழ தேவையான அருளை நிறைவாக பெற வேண்டிய வரங்களை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உம்மிடம் நல்லவற்றை பெற்றுக்கொண்டு வாழ விரும்பும் நாங்கள் மண்ணில் மனித நேயம் மலரவும் மனித மாண்பு தழைத்தோங்கவும் உமது தூய ஆவியின் கனிகளை பெற்ற மக்களாக வாழ வரம் அருள வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன் தரும் ஊற்றாம் இறைவா, உம்மை நம்பிக்கையோடு தேடி வரும் மக்களின் உடல் மற்றும் மனநோய்களை முழுமையாக குணப்படுத்தி மற்றவர்களின் முன்னிலையில் உமது மாட்சிமிகு செயல்களின் சாட்சிகளாக அவர்களை மாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இச்சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நல்ல உடல்நலன், உள்ள அமைதி, பாதுகாப்பு மற்றும் அன்பு பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இறுதி நாட்கள் வரை வாழ உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ளவராம் இறைவா, கோவிட்-19 என்றும் பெருந்தொற்றால் உலகெங்கும் பரவிய வண்ணமாக இருப்பதையும் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் பாதுகாக்கும் முன் களப்பணியாளர்கள் அனைவரையும் உம் ஆவியின் வல்லமையால் காத்தருளுமாறு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக ஏதை நான் தருவேன் இறைவா. நாங்கள் எதை உமக்கு கொடுப்போம்? எங்களையே இந்த திருப்பலியிலே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். ஏற்றுக்கொள்ளும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் போல், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் அருட்தந்தை பீட்டர் பெத்தடோ, நிஜிர்தன் ரவிச்சந்திரன், தினகரன் மணியம், அந்தோனியம்மா செபாஸ்டியன், ஆரோக்கியம், அந்தோனியம்மாள் ரவேல், அந்தோனி, ஹென்றி தேவசி, சூசை மாணிக்கம், தெரேசா, அந்தோனி அம்மாள், பிரான்சிஸ் ஆந்தனி மற்றும் தெங் பூன் சுவான் என்னும் உம் அடியார்களையும் உமது பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கோவிட்-19 என்னும் இந்த பெருந்தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியேன் எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியேன் எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியேன் எமக்கு அமைதியாரோடும். இதோ இறைவனின் செம்மறி, விண்ணரசை பற்றி நற்செய்தி அறிவித்து பேய்களை ஓட்டி நோய்களை நீக்கி பலரை குணமாக்கி ஆண்டவர். ஐம்புலன்களையும் குணமாக்கி ஆண்டவருடைய பணிக்கு நம்மை ஆயத்தமாக்கும் இறைவன் இவர்தான். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடன் இருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உன் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அவர் வழியாக அவரோடு அவரில் நான் வாழ்கிறேன். அவரில் நான் வாழ்கிறேன். அவர் வழியாக அவரோடு அவரில் நான் வாழ்கிறேன். அவரில் நான் வாழ்கிறேன். அவரே திராட்சை கொடி, நான் அதனின் கிளையாவேன். அவரே திராட்சை கொடி, நான் அதனின் கிளையாவேன். அவரோடு இணைந்திடுவேன். அவரில் நான் நிலைத்திருப்பேன். அவர் வழியாக அவரோடு அவரில் நான் வாழ்கிறேன். அவரில் நான் வாழ்கிறேன். நான் அவரை பிரிந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவரை பிரிந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரில் நான் நிலைத்திருந்தால் அதிகமாய் கனி தருவேன். அவர் வழியாக அவரோடு அவரில் நான் வாழ்கிறேன். அவரில் நான் வாழ்கிறேன். அவரே மணவாளன், நான் அவரது பாத்தினியாம். அவரே மணவாளன், நான் அவரது பாத்தினியாம். அவரோடு இணைந்திடுவேன். அவரில் நான் நிலைத்திருப்பேன். அவர் வழி